நாளும் ஒரு சிந்தனை. புரியாதவர்களுக்கு தான் 1000 விளக்கங்கள் சொல்ல வேண்டும். புரிந்தவர்களுக்கு அழகான சிரிப்பே போதுமானது. நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். சுக்குடன் மிளகு திப்பிலி தனியா சித்திரத்தை சேர்த்து சுடு நீரில் கலந்து பருக சளித்தொல்லை நீங்கும். நாளும் ஒரு செய்தி. கண்ணீரைச் சுரக்கும் சுரப்பியின் பெயர் லாக்கிரமல் என்பதாகும். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. வடை பக்கோடா போன்றவை மொறுமொறுப்பாக இருக்க மாவில் ஒரு மேசைக்கரண்டி ரவையை சேர்க்க வேண்டும். நாளும் ஒரு பொன்மொழி. நற்செயல் மேலானது. அதைவிட மேலானது நல்ல எண்ணம். எண்ணம் போல் வாழ்வு. சுவாமி விவேகானந்தர். உலக நீர் நாள். பால் பொருட்பால் இயல் குடியியல் அதிகாரம் பண்புடைமை. நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடு அறிவார் மாட்டு. விளக்கம். விளையாட்டிற்குங்கூட ஒருவரை இகழ்தல் கூடாது. பகைவரிடத்தும் பாராட்டும் குணமே பண்பாளரிடம் காணப்படும். பழமொழி. Hear more talk less. கேட்பதற்கு தீவிரம் பேசுவதற்கு மந்தமாயும் இருக்க வேண்டும். பொன்மொழி. நான் மெதுவாக நடப்பவன் தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. ஆபிரகாம் லிங்கன். பொது அறிவு. 1. ஃபிளிப்கார்ட் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? விடை அமெரிக்கா. 2. மொபைல் போன் பேட்டரி எதனால் ஆனது? விடை லித்தியம் அயன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். டெய்லர் தையல்காரர். டீச்சர் ஆசிரியர். அறிவியல் களஞ்சியம். 30 நாளில் செவ்வாய். எதிர்காலத்தில் நிலவு செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பும் ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. தற்போதைய தொழில்நுட்பத்தில் பூமியில் இருந்து செவ்வாய் செல்ல சில மாதங்கள் ஆகும். இந்நிலையில் செவ்வாய்க்கு விரைவாக செல்ல பிளாஸ்மா ராக்கெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளனர். இதில் எரிபொருள் எரிப்புக்கு பதிலாக மின்காந்த புலங்களை பயன்படுத்தியுள்ளனர். இதனால் பூமியில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு 30 நாட்களில் செல்ல முடியும் என தெரிவித்துள்ளனர். இதை ரஷ்யாவின் அணுசக்தி கழகம் தயாரித்துள்ளது. துறைவாரியாக வளர்ச்சி இலக்குகளை நிர்ணயித்து பின்மேற்கோள்குறி ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் வெளியிட்ட முதலமைச்சர். உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பு நாளை முதல் நீக்கம். ஒன்றிய அரசின் அறிவிப்பால் விமான கட்டணம் மீண்டும் பன்மடங்கு உயர்கிறது. ஈரானில் உள்ள நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல். பதிலடி தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளதால் அதிகரிக்கும் பதற்றம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று இறுதியாகிறது. பீகார் பாணியில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது குறித்து அமித்ஷா உடன் ஆலோசித்ததாகவும் 12 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. அகிலீஸ் ஹீல் பலவீனம். மீனிங் a crippling weakness in an otherwise impenetrable object. 1. Our base seems nearly impenetrable, but our lack of a missile defense system is our Achilles heel. 2. I have excellent skills in almost every academic subject, but mathematics is my Achilles heel, and I have a great D in it. However, the meaning may vary depending on the context in which the word is used. இஸ்லாத்தில் ஷவ்வால் 6 நோன்பு பற்றி அறிந்து கொள்ளுவோம். ரமலான் நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு ஷவ்வால் 6 நோன்பு ஆகும். தொழுகைகளில் முன்பின் சுன்னத் இருப்பது போன்று நோன்பிற்கும் சுன்னத் மற்றும் நபில் நோன்புகள் உள்ளன. ஷவ்வால் 6 நோன்பிற்கும் அதிக சிறப்பு நன்மைகளும் உண்டு. நாம் இயன்ற அளவுக்கு 6 நோன்பை வைக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய உபரியான அமல் சுன்னத் நபில் நோன்புகள் தொழுகை சதகா போன்றவைகள் நமக்கு நன்மை மட்டும் பெற்று தராது, மாறாக நம்முடைய பரலான அமல்களில் உள்ள குறைகளை பூர்த்தி செய்து அதை முழுமைப்படுத்தவும் செய்யும். நூல் சுனன் திர்மிதி 378. 5 நேர பரலான தொழுகையில் குறை இருந்தால் நாம் தொழுகும் சுன்னத் நபில் தொழுகை நம்முடைய பர்லு தொழுகையில் உள்ள குறைகளை பூர்த்தி செய்து விடும். இது மட்டும் அல்லாமல் சுன்னத் நபில் அமல் மூலம் நம்மால் அல்லாவின் பொருத்தம் மற்றும் நெருக்கத்தை பெற முடியும். நூல் சஹீஹ் புகாரி 6502. ஷவ்வால் 6 நோன்பு. இந்த நோன்பிற்கு என்று தனிப்பட்ட வழிமுறைகள் அல்லது சட்டம் எதுவும் கிடையாது. நாம் வழமையாக நோன்பு வைப்பது போன்று தான். சஹர் மற்றும் இஃப்தார் நாம் எப்படி ரமலானில் செய்தோமோ அதே தான் இந்த ஷவ்வால் நோன்பிற்கும் பின்பற்ற வேண்டும். ரமலான் காலங்களில் ஒரு நோன்பாளி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதோ அதே தான் இந்த நோன்பிற்கும் பின்பற்ற வேண்டும். ஷவ்வால் நோன்பின் நியத் என்று குறிப்பிட்ட சொல் அல்லது துஆ எதுவும் கிடையாது. ஷவ்வால் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் போதும். ஷவ்வால் நோன்பு எப்போது வைக்க வேண்டும்? ஷவ்வால் 2 இல் இருந்து அந்த மாதம் முடிவதற்குள் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் நோன்பு வைத்து விட வேண்டும். ஃபதாவா அல் லஜ்னத்து தாயிமா 10 கீழ் 391. ஷவ்வால் 6 நோன்பை தொடர்ந்து வைக்க வேண்டுமா அல்லது விட்டு வைக்கலாமா? நபி அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2159.
இந்த ஹதீஸ் உடைய கருத்தை பலர் தவறாக விளங்கி ரமலான் முடித்த உடனே தொடர்ச்சியாக ஷவ்வால் நோன்பு வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது பிழையான கருத்து ஆகும். இவர்கள் கூறுவது போன்று ரமலான் முடித்த உடன் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் என்றால் நாம் ஷவ்வால் பிறை 1 இல் இருந்து நோன்பு வைக்க வேண்டும். ஷவ்வால் 1 பெருநாள் ஆகும். பெருநாளில் நோன்பு வைத்து ஹராம் ஆகும். இதிலேயே இவர்களின் கருத்து பிழை என்பதை நாம் அறியலாம். மேலே உள்ள ஹதீஸ் விளக்கம் இமாம் நவவி அவர்கள் கூறினார்கள். பெருநாளை தொடர்ந்து 6 நோன்பை நாம் தொடர்ச்சியாகவும் வைக்கலாம். அல்லது 6 நோன்பை நாம் பிரித்து ஷவ்வால் ஆரம்பம் முதல் இறுதி வரை பிரித்து விட்டு விட்டும் வைக்கலாம். நூல் ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம். ரமலானின் கலா நோன்பை முதலில் வைக்க வேண்டுமா அல்லது ஷவ்வாலின் 6 நோன்பை முதலில் வைக்க வேண்டுமா? 1. நாம் முதலில் ஷவ்வால் 6 நோன்பை தான் வைக்க வேண்டும். அதற்கு பின்பு நாம் ரமலானில் விட்ட கலா நோன்புகளை வைக்க வேண்டும். காரணம், ரமலானில் விட்ட நோன்பை கலா செய்வதற்கு கால வரம்பு எதுவும் கிடையாது. ஆனால் ஷவ்வால் 6 நோன்பை நோற்க ஷவ்வால் ஒரு மாதம் மட்டுமே அவகாசம் உள்ளது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரி 4 கீழ் 545. 2. ஒருவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளது என்றால் அவர் விருப்பம் பட்டால் முதலில் கலா நோன்புகளை வைத்து கொள்ளலாம். அதன் பின்பு கூட ஷவ்வால் உடைய 6 நோன்புகளை வைத்து கொள்ளலாம். இதுவும் சிறந்தது ஆகும். அல்லது முதலில் ஷவ்வால் நோன்பை விட்டு பின்பு கூட கலா நோன்புகளை வைத்து கொள்ளலாம். 3. ஆயிஷா அவர்கள் கலா நோன்பை ஷபான் மாதம் வரை தாமதம் செய்து உள்ளார்கள். நூல் சஹீஹ் புகாரி 1950. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் ஷவ்வால் 6 நோன்பு, அரபாஃப் நோன்பு, ஆஷுரா நோன்பு போன்ற சுன்னத் ஆன நோன்புகளும் வந்து இருக்கும். ஆயிஷா அவர்கள் இவைகளை எல்லாம் விட்டு இருக்க மாட்டார்கள். எனவே நாம் கலா நோன்பு பிற்படுத்தி விட்டு ஷவ்வால் உடைய 6 நோன்பை வைத்து கொள்ளலாம். நம்முடைய உடல்நிலை சூழ்நிலை இவைகளுக்கு ஏற்றால் போல் கலா நோன்பை வைத்து கொள்ளலாம். அதே போன்று ஷவ்வால் உடைய 6 நோன்பையும் ஷவ்வால் உடைய மாதம் முடிவதற்குள் தொடர்ச்சியாக அல்லது விட்டு விட்டு வைத்து கொள்ளலாம். நமது சூழ்நிலைக்கு ஏற்றால் போன்று ரமலான் நோன்பை முழுமையாக வைத்தவர்கள் தான் ஷவ்வால் நோன்பை வைக்க வேண்டுமா? ரமலான் நோன்பை முழுமையாக வைத்தவர்கள் தான் ஷவ்வால் நோன்பை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கவில்லை. நம்மில் பலர் நோய் பயணம் போன்று காரணங்களில் நோன்பை விட்டு இருப்போம். பெரும்பாலான பெண்கள் நிச்சயமாக ஹைலி ஏற்பட்டு நோன்பை விட்டு இருப்பார்கள். ரமலான் முழுமையாக நோன்பு வைத்தவர்கள் தான் ஷவ்வால் நோன்பை வைக்க வேண்டும் என்றால் எந்த பெண்ணும் நோன்பு வைக்க முடியாது. 6 நோன்பின் சிறப்பு அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள். ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராவார். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2159. ஹதீஸ் விளக்கம் 1. அல்லாஹ் ஒவ்வொரு நற்செயலிற்கும் அது போன்ற 10 நன்மைகளை வழங்குகின்றான். ஒரு மாதம் ரமலான் நோன்பு என்பது 30 பெருக்கல் 10 சமன் 300 ஆகும். ஷவ்வால் 6 நோன்பு 6 பெருக்கல் 10 சமன் 60 ஆகும். மொத்தம் சமன் 360 நாட்கள், அதாவது ஒரு வருடம் ஆகும். 2. ஒரு வருட கால நோன்பு நேற்ற நன்மை என்றால் அந்த ஒரு வருடத்தில் அரபாஃப் நோன்பு, ஆஷுரா நோன்பு, ரமலான் நோன்பு என அனைத்துமே வரும். நாம் ஷவ்வால் உடைய 6 நோன்பை வைத்தால் இவை அனைத்தின் நன்மையும் இன்ஷா அல்லாஹ் பெற்று கொள்ள முடியும். ஷவ்வால் நோன்பை முழுமையாக வைக்க முடியவில்லை என்றால் நாம் நன்மை எதிர்பார்த்து ஷவ்வால் உடைய 6 நோன்பை தொடர்ச்சியாக அல்லது விட்டு விட்டு வைக்கிறோம். ஆனால் திடீர் சூழ்நிலை பணிகளின் காரணமாக ஷவ்வால் நோன்பை முழுமையாக வைக்க முடியாமல் போய் விடுகிறது. இதை நாம் கலா செய்ய வேண்டுமா அல்லது நமது மீது குற்றம் ஏற்படுமா என்றால் கிடையாது. ஷவ்வாலின் 6 நோன்பு என்பது விரும்பத்தக்க சுன்னாவாகும். அது கடமையான வணக்கமல்ல. நாம் இயன்ற அளவுக்கு ஷவ்வால் நோன்பை வைக்க முயற்சி செய்ய வேண்டும். நிர்பந்த சூழ்நிலை நம்மால் வைக்க முடியாமல் போய்விட்டால் நமது மீது குற்றம் கிடையாது. நாம் வைத்த வரை நோன்பிற்கு கூலி கிடைக்கும். அதே போன்று நாம் ஷவ்வால் நோன்பை முழுமையாக வைக்க முடியாமல் மார்க்கம் அனுமதித்த காரணம் இருந்தால் அல்லாவின் தூதர் அவர்களின் கூறியது படி உங்களுக்கு முழுமையான கூலி கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கலாம். அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரிலிருக்கும் போது செய்யும் நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நட்பலன் அவன் நோயுற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும்போது அவன் பாவம் எதுவும் செய்யாமலிருக்கும் வரை அவனுக்கு எழுதப்படும். நூல் சஹீஹ் புகாரி 2996. எனவே நாம் ஷவ்வாலில் விட்ட நோன்புகளை மீண்டும் கலா செய்ய தேவையில்லை. கலா நோன்பு என்பது பர்லான நோன்பை விட்டால் மட்டுமே உண்டு. சுன்னத் மற்றும் நபில் நோன்புகளுக்கு கிடையாது. மஜ்மூ ஃபதாவா 5 கீழ் 270. விடுபட்ட ரமலான் நோன்பையும் ஷவ்வாலின் 6 நோன்பையும் சேர்த்து நியத் வைத்தால் இரண்டுக்குமுரிய நன்மைகளும் சேர்ந்து கிடைக்குமா? இன்று நம்மில் பலர் இப்படியும் சிந்திப்பது உண்டு.
ஷவ்வால் நோன்பு வைத்தால் கலா நோன்பு வைத்த கூலியும் சுன்னத் நோன்பு வைத்த கூலியும் ஒன்றாக கிடைக்குமா என்று. ஒரு கல்லில் 2 மாங்காய் போன்று, ஆனால் ஃபர்லான வணக்கங்களையும் சுன்னத்தான வணக்கங்களையும் இணைத்து செய்ய முடியாது. எவ்வாறு ஃபர்லான தொழுகையையும் சுன்னத்தான தொழுகையையும் சேர்த்து ஒரே தொழுகையாக தொழ முடியாதோ அதைப்போல் தான் ஃபர்லுடன் சேர்த்து எந்த உபரியான வணக்கங்களையும் செய்ய முடியாது. ஃபர்லு என்பது வேறு, உபரியான வணக்கம் வேறு. இரண்டையும் தனித்தனியாக தான் நிறைவேற்ற வேண்டும். அப்போது தான் அதன் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஷவ்வால் முடிந்ததும் அதற்காக ஒரு பெருநாள் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றும் பல ஊர்களில் ஷவ்வால் 6 நோன்பு முடிந்து விட்டால் அதை ஒரு பெருநாள் போன்று கொண்டாடுகிறார்கள். அதற்கு என்று புது ஆடை, விசேஷ உணவு, சிறப்பு தொழுகை என்று நவதுபில்லா. ஆனால் இவை எதுமே இஸ்லாம் நமக்கு கூறவில்லை. இவை எல்லாமே மக்களே உருவாக்கி கொண்டது. இஸ்லாத்தில் கொண்டாட்டம் நாள் என்பது 2 மட்டுமே. ஒன்று ஈதுல் அழஹா, குர்பானி வழங்கும் தியாகத் திருநாள். மற்றொன்று ஈதுல் ஃபித்ர், ஈகை பெருநாள். நூல் சுனன் அபுதாவுத் 1134. இந்த 2 நாட்களை தவிர வேறு எந்த கொண்டாடமும் இஸ்லாத்தில் கிடையாது, பெருநாளும் கிடையாது. அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், நட்சத்திரக்குறி நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை யார் புதிதாகச் செய்கிறாரோ அது இறைவனிடம் நிராகரிக்கப்பட்டதாகும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 3541.